இந்த அகல் வழியா அப்படி தண்ணி இப்படி ஊத்துற மாதிரி இந்த சைடு வித்தியாசமா இருக்கு. சும்மா அழகுக்கு வாங்கி வைக்க வேண்டியதான். குட்டி குட்டியா சூப்பரா இருக்கு சங்கீதா. பூஜை ரூம் பக்கத்துல ஒரு இடம் இருக்குல்ல, ஆமா அந்த இடத்த வைக்கலாம். இடத்த டெக்கரேட் பண்ணோம். இதுக்கு மேல வாங்கணும்னு சொல்லி வச்சுட்டு வந்தோம். ஜெஷிதாவோட பொம்மை எல்லாம் வைக்க சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஜெஷிதா பொம்மை தான் வீட்ல அழகு. எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டெக்கரேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3 பேரும் பாண்டிக்கு தான் கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க ஜெஷிதா ஹேர் ஸ்டைல் மாத்தியாச்சு. சோ முடி வந்து வெட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே பாய் கட் தானே வெட்டி இருந்தோம். சோ முடி இங்க கண்ணு கிட்ட நிறைய வந்துருச்சு. சோ அதனால ஹேர் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கேர்ள் கட் தான். எப்படி மஷ்ரூம் கட் பாப் கட் அது மாதிரி ரெடி பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டைல்ல வந்து பாப்பாக்கு முடி கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ அதனால கொஞ்சம் ஷேப் வந்து டிஃபரெண்டா இருக்கு. முன்னாடி முடி இருந்ததுனால அந்த ஷேப் வர வரைக்கும் கட் பண்ணிட்டாங்க. அடுத்த டைம் முடி வெட்டும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மஷ்ரூம் கட் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துரும் அந்த பாப் கட்லாம். ஏன்னா நம்ம பாய் கட் ஒன்ஸ் பண்ணோம்னா அது அதேதான் கண்டினியூஸா வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதனால இந்த தடவை டிஃபரெண்டா வெட்டி இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்க பாண்டிக்கு எதுக்கு போறோம்னா நம்ம வீட்டை புது வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போறோம். என்னென்ன வாங்குறோன்றத பார்க்கலாம். போலாமா? போலாம் ஃப்ரெண்ட்ஸ். போத்தீஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா இங்க தான் வந்து ஹோம் டெக்கர் பொருள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கர்டைன்ஸ்லாம் இங்க நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால இங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து பேஸ்மெண்ட் பைக் பார்க் பண்ண வந்தோமா, அங்கேயே ஸ்நாக்ஸ்லாம் நிறைய விற்கிறாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் போலான்றீங்க? ஆமா பேபி, ரொம்ப நேரமா கிளம்பும்போதே பசிக்குதுன்னு சொன்னாரு. சாம்பார் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார்னாலே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பசி தான் எடுக்கும். சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஸோ ரொம்ப பசி எடுக்குது. ஜெஷிதாவுமே ஊவா வேணும்னு கேட்டாங்க. பிரெட் ஆம்லெட்லாம் விற்குமா? வாங்கிட்டா? பிரெட் ஆம்லெட்லாம் இருக்குதான், மேலே வச்சிருக்காங்களே. பிரெட் ஆம்லெட் உள்ள போறதுக்குள்ளேயே வந்து சாப்பிட்டுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு. ஜெஷிதா ஊவா வேணுமா? பாப்பாக்கு ஊவா பச்சை எடுக்குது. வெளியிலே ஏதாவது வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் போல. ஏன்னா டீ காஃபிலாம் இருக்கும்ல. பரவாயில்ல விடு, அவளுக்கு கொஞ்சமா சாப்பிட போறா. நல்லா இருக்கா? சுமாராக தான் இருக்குது. வெறும் வெள்ளரிக்காய் தான் இருக்குது. வெறும் பண்ணு தான் இருக்குன்றியா? என்ன ஜெஷிதா சாப்பிட்றாரா இல்லையா? நல்லா இருக்குதாம்மா? பாப்கார்ன். என்னம்மா? பாப்கார்ன். இப்போ ஷாப்பிங் பண்ண போலாமா? போலாம். சாப்பிட்டாச்சு. சங்கீதா வந்தது ஹோம் டெக்கர் பார்க்கறதுக்கு இல்ல. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேக்கப் பவுச் வந்து இருந்தது பேபி. கலரா இருக்கு, சைஸ் வேறையே இருக்கு. உள்ளேயுமே நிறைய வந்து டிவிஷன் இருக்கு. இவனா உட்காந்து நான் பேசுறேன்னு அவளும் முட்டி போட்டு பேசுறா. அதான் இது வாங்கலான்னு பார்க்குறேன். ஏன் நல்லா டிசைனாக இருக்குது. வால் கிளாக்கு தான் வாங்கணும். எந்த மாதிரி வேணும் உனக்கு? மயில்லாம் அழகாக இருக்குது. இந்த இது மாதிரி உட்டன்ல அந்த கிச்சன் பார்ட்டிஷனில் வைக்கிறதுக்கு இது மாதிரி சின்னதாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வாங்கினா நல்லா இருக்கும். ஆமாம், அங்கே தண்ணிலாம் ஊற்ற முடியாது. ஊற்றினாலும் கீழே ஊற்றிடும். அதனால் இங்கே நல்லா இருக்குது, இது வாங்கலாம். குட்டி குட்டியாக சூப்பராக இருக்கு சங்கீதா. நல்லா அழகானதாக எடு. மாமாமா சாப்பிட்றது ஃபுல்லாக அப்பா வாங்கியிருக்காரு. சூப்பராக இருக்குது சங்கீதா பார்க்குறதுக்கு. கொஞ்சமாக வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா இருக்குல்ல. என்னென்னலாம் வாங்குற சொல்லி வீட்டில் போய் காட்டுறேன். அங்கே ஃப்ரண்ட்டில் பூஜை ரூம் பக்கத்தில் ஒரு இடம் இருக்குல்ல, ஆமாம், அந்த இடத்த வைக்கலாமா? வித்தியாசமாக இருக்குல்ல அது. இது நல்லா இருக்கா? என்ன இது வித்தியாசமாக இருக்குது. சும்மா அழகுக்கு வாங்கி வைக்க வேண்டியதான். அழகா இதில் தண்ணி ஊற்றி வச்சுட்டுனா வச்சுக்கேன், இந்த அகல் வழியாக அப்படி தண்ணி இப்படி ஊற்றுற மாதிரி இந்த சைடு எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றும். எவ்வளோ விலை அது? இது கம்மி தான், 1200 தண்ணி வருது. இரும்பு கடை இது. இரும்பு கடை பேபி. ஆமா இரும்பு தான். நல்லா வெயிட் சூப்பரா இருக்கு. இண்டஸ்ட்ரியல்லையா? வாவ், இண்டஸ்ட்ரியல்னா நமக்கு அப்படியே வாங்கலாமே. இல்லை நம்ம தாளிக்கிறதுக்கு குழம்பு மறுபடியும் சூடு பண்ணுறதுக்கு வீட்டில் வானலே இல்லை. நான் பழசெலாம் தூக்கிட்டேன். இது சூப்பராக இருக்குது. ஜெஷிதாக்கு இப்போ ஹேர் கட் பண்ணியாச்சுல்ல, ஸோ இது மாதிரிலாம் வாங்கி போட்டால் நல்லா அழகாக இருக்கும். அப்பாட்ட காட்டுமா? அழகாக இருக்குமா? ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடு டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் ஐட்டம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு மாலுக்கு தான் போகலான்னு இருக்கோம். அங்கே வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போதே நிறைய ஆர்டிஃபிஷியல் செடிலாம் பார்த்துட்டு வந்தோம். ஸோ இப்போ அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்த்து கொஞ்சம் வாங்கின்னு வரலாம். போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு போத்தீஸ் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மாலுக்கு வந்திருக்கோம். இங்கேயுமே கிடைக்கும் பேபி. இங்கேயுமே இருக்குமா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டை வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணுறதுக்கு எல்லா பொருளுமே இன்றைக்கி வாங்குகிறோம். ஓகே,
முடிஞ்ச வரைக்கும் வாங்குறோம். ஓகே ஓகே. இதுதான் மேபி மக்கானா சொல்லுவாங்க. மக்கானாவா? ஆமா, இது வந்து குழந்தைங்கலாம் நல்ல ஸ்நாக்ஸ் மாதிரி பொரிச்சு சாப்பிடலாமா? கொடுக்கலாம். தாமரை விதை தான் பொரிச்சு கொடுக்கணுமா? அவ்வளவு பொரிச்சே இருக்குதா? பொரிச்சே இருக்குது. இது அப்படியே எண்ணெயில போட்டு ஒரு லைட்டா மசாலா போட்டு ரோஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதான். மக்கானா. மக்கானா. ஜஷிதா கொடுப்போம். மானா மன்னாவா? மக்கானா அடி வேணும். ஒன்னு வாங்கிக்கலாம் சின்னதா. நல்லா எக்ஸ்பைரி டேட் பார்த்து எடுத்துக்க. ஓகே. பாதாம் வாங்குறியா? டெய்லி தண்ணியில ஊற வச்சு சாப்பிட போறேன் நான். டெய்லி தண்ணி. ஏன் வெயிட் குறைக்க போறியா? இல்ல பேபி, முடியல ரொம்ப கொட்டுது, சத்து இல்லாமன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து பார்த்தா ஹெல்த்துக்கு நல்லது இல்ல. சரி. ஒவ்வொவா வேணும்? ஹாய், நாய் பொம்மை தானே செய்யுதா அது? ஆமா. வாவ். ஒவ்வொ வேணுமா ஜஷிதாக்கு? என்ன டேய் ஒவ்வொ வேணுமா? ஜஷிதாக்கு வேணுமாமா? தலைகாணியை தான் யூஸ் பண்றீங்க. முன்னாடி வாங்கின யானை பொம்மையே, அதுக்கு நீங்க தலைகாணியே வாங்கிடலாம் தனியா. இங்க இருக்கு பாரு. இங்க நல்ல டிசைன். 349 ரூபாயாம். சரியான வெயிட். கார் மாடல்ல இருக்கு. கீழ மாடல் நல்லா இருக்குதுல அதெல்லாம். ஆமா, இதுல கொஞ்சம் நல்லா அழகா இருக்கு மாடல். 349 ரூபாய் ஒரு கார் வாங்கிக்கிறியா? சரி. பேபி 2 பில்லோ வாங்கிக்கலாம் பேபி. வீட்ல படுக்கிறதுக்கு பில்லோ கூட இல்ல फ्रेंड्स. அதனால பில்லோவும் வாங்கலாம்னு பாக்குறோம். 699 போடுது இது. 699. ஆமா. கீழ பார்த்தா 349 ரூபாய் ஆஃபரா பாரு. ஆமா ஆமா. ஆஃபர்ல வந்து 349 ரூபாய். ஆனா ஒரிஜினல் ரேட் வந்து 699 ரூபாய். ஓகே. இது 2 வாங்கிக்கலாம். என்னதா இருக்கு? இதோட கொஞ்சம் அகலமா வாங்கலாமா? இதுவே அண்டா சைஸ் தான் இருக்கு. ஓகே வை. பெருசா தான் இருக்கு செய்யுங்க. இது என்ன பிரைஸ்? எவ்வளவு பாரு? 620 ரூபாய். நான் ஸ்நாக்ஸ் செக்ஷன் வந்துட்டியா? ஆமா. பிஸ்கட் வாங்கலாம். ஸ்நாக்ஸ் தான். பிஸ்கட் வாங்கலாம். என்ன பண்றீங்க? ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஆனா இது எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தெரியல. பைக்ல எப்படி எடுத்துட்டு போறோம்னே தெரியல फ्रेंड्स. பில்லோ இல்லனா போயிடலாம். பில்லோ கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. அது சைடுல மாட்டி விட்டா அது மட்டும் வர போகுது. அப்புறம்னா இது சைடு பாப்பா. ஒரு வந்தபோம் அந்த ஊதறதை எடுத்து வச்சுட்டு அவ தரவே மாட்டேன்ட்டா. அது பில்லு போட்டே ஆகணும்னு சொல்லி அடம் முடிச்சு வாங்கின்னு வராது. அவ்வளோதான் பேபி, கிளம்பலாம். நைட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஷாப்பிங் பண்ணோம். ஆனால் என்னமோ நிறைய வாங்குற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. என்னென்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுதா? காட்டலாம். முக்கியமாக இங்கே பார்த்த உடனே பெருசாக தெரியுது தலைகாணி தான். தலைகாணி வாங்கவே நாங்கள் போகலை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், நம்ம வாங்க போனது ஹோம் டெக்கர். ஆனால் தலைகாணியுமே நமக்கு தேவை தான். தலைகாணியே வீட்டில் இல்லை. யாராவது இப்போ கெஸ்ட் வந்தால் கூட அப்பா அம்மா வீட்டுக்கு வராங்க, அவங்க கூட படுக்கணும்னா தலைகாணி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஆல்ரெடி 2 இருந்தது. அதில் வந்து ஜஷிதா உச்சா விட்டுட்டா. தலைகாணியில் உச்சா போனால அது என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால நான் வந்து தூக்கி போட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 தலைகாணி வாங்கிட்டு வந்தேன். இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக. இது வந்து ஆஃபரில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தலைகாணி 349 ரூபா, 699 ரூபா, 700 ரூபா பேபி. ஆஃபரில் 340 ரூபாய்க்கு 50% ஆஃபர் போல். ரெக்ரான் தானே இது? ரெக்ரான் தான். ஆமாம். ஸோ இந்த 2 தலைகாணி வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு இது வரைக்கும் இன்னும் பக்கெட்டே இல்லை. ஷவரில் தான் குளிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் பழைய பக்கெட் இருந்ததா, அதை எடுத்துன்னு வந்து யூஸ் பண்ணேன். பெயிண்ட் வாலிலாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா பேபின்னு கேட்டால், பேபி பெயிண்ட் வாலிலாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. சார் நல்ல பக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். என்ன பேபி, தேங்காய் பிஸ்கட் பூரா தேங்காவும் ஆயிடுச்சு போலியே. என்னாச்சு நினைக்கிறேன். அவ்வளோதான், அது நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த பக்கெட் ஒன்று வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே ஆஃபரில் போட்டுருந்தாங்க. 349. இது வந்து பார்த்தோன்னா ஆஃபர் ப்ரைஸு. ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 789 போட்டிருக்காங்க. அதான் பக்கெட்டோட விலை வந்து 740 ரூபாயா? ஆனா நல்லா இருக்கு பேபி. நல்லா ஸ்ட்ராங்கான பக்கெட். ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுடு தண்ணி எல்லாம் கூட போடுறோம்ல, ஹீட்டர் எல்லாம் போட்டா சுடு தண்ணி அண்ட் பச்சை தண்ணி ரெண்டுமே பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சார் அதனால நல்லா குவாலிட்டியான பக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு காட்டலாமா? காட்டலாம். போத்தீஸ்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்செடி தான் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கம்மியா தான் இருந்தது. இது அதிகம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். இந்த செடி எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 340. 340. ஆமாம். நல்லா அழகுபடுத்துறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கோம். நல்லா இருந்தது. இந்த பூ வந்து பார்த்தோன்னா நல்லா அழகாக இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு இது ஒரு பூச்செடி வாங்கணும். மேக்ஸிமம் நிறைய இல்லை, பெரிய பெரிய கடை. அந்த அன்னைக்கு பெட்டு சோஃபா வாங்க போனோமே தெரியுமா, அந்த கடையில் இருந்தது நிறையா. என்ன ஒன்று, அதெல்லாம் 1000 ரூபாய். இந்த ஹோம் டெக்கர் ஐட்டம் எல்லாமே எடுத்தனா 1000 ரூபாய், 2000, 3000 அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது.
நான் வந்து அந்த காட்டினேன் இல்லையா அழகாக அந்த தண்ணி ஊற்றுற மாதிரிலாம் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பிள்ளையார் சிலை புத்தர் சிலை வச்சு தண்ணி ஊற்றுற மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் 3000 ரூபாய் சில்லற இருந்தது, 2700 2800 சொல்லிட்டு. சரி இப்போ வேணாம் சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து சும்மா ஆமாம், அப்புறமா ஆன்லைனில் போட்டு வாங்கிக்கலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். மீஷோலாம் இருக்குது, ஆன்லைன்லையுமே ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் இருக்குது. அதில் போயிட்டு நான் ஒன்று ஆர்டர் பண்ணுறதுலாம் இதுக்கப்புறம் பொறுமையாக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பூச்செடி 340 ரூபா இந்த பூச்செடி நல்லா கத்திரிப்பூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து இது கார் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கார் இது வந்து மண் நல்லா வெயிட்டாக இருக்கு. ஸோ காரில் அழகாக 2 சைடு 2 டிசைனில் இலை. ஓகே சூப்பராக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மாலில் வாங்கினது. ஓகே இது வந்து 340 ரூபா. 349 நினைக்கிறேன். 349 ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இந்த. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெட் கலர் பூச்செடி வைக்கிற மாதிரி இது இந்த தொட்டி வாங்கினோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல விலை கம்மி, 83 ருபீஸ் தான் இது. 83 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக தான் பேபி இருக்கு, காத்துலயே பறந்துரும், அதெல்லாம் பறக்காது. இந்த பூச்செடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினேன், இது நல்லா இருக்கு சரிங்க. நெக்ஸ்ட் இது வந்து கிச்சனில் வைக்கிறதுக்கு நான் வாங்கும்போது இது கிச்சனில் தான் வைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வைக்கலாம், நல்லா அழகாக ஒரு கார்னர். ஆமாம் ஆமாம். சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலை சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வைக்கலாம். ஸோ இந்த இலையும் நல்லா இருக்குது, ஃபுல்லாகவே வந்து க்ரீனாக இலை. இந்த தொட்டி தான் முக்கியமாக அழகாக இருக்குது. மாலில் இதெல்லாம் மாலில் வாங்கினது, மாலில் இது 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாலில் வாங்கினது. அது பேஸ் நல்லா அழகாக இருந்துச்சு, பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா அது கல் மாதிரி அப்படி சொல்லிட்டு நல்லா இருந்தது. ஸோ இது 2 மாலில் எடுத்து இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸில் வாங்கினோம். ஓகே எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏன்னா நாங்கள் நல்லா இருக்குதான் தேடி தேடி பார்த்து எடுத்தோமே, இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க, பட் கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கிச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் கேன் வந்து ஒன்று வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் நான் ஏதோ சமைச்சிருந்தேனே மட்டன் பிரியாணி பண்ணிட்டு பூஜால தண்ணி ஊத்துறேன் எண்ணெய் தூக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுறேன்னு இருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கிண்ணம் தான் அது, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. 1 லிட்டர் வந்து 1 லிட்டர் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிடிக்கும். நம்ம அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த தூக்கு பிடிச்சி நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்கு எல்லாமே. 1/2 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். 1 லிட்டருமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. 1 லிட்டர் கையில் பிடிச்சி தூக்கிறதுக்கு வசதியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு 1/2 லிட்டரில் வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் டிஸ்பென்சரா இது? ஆமாம், பேக்கிங்லாம் நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 500 ml 1/2 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இதில் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து இந்த மூடி இப்படி தூக்கிட்டு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றலாம். ஸோ இன்னொரு மாடல் இருந்தது, அது வந்து அப்படியே கேப் மாதிரி, கேப் அப்புறம் கழட்டி வச்சுட்டு தொலைச்சிட்டு தேடிங்க நடக்கணும். சரி இதே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இது மாதிரி வாங்கியாச்சு. இந்த கண்ணாடி எண்ணெய் 1/2 லிட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிக்குமே. இதோட விலை பார்த்தீங்கன்னா 562 ரூபா. ஒரே ஒரு கண்ணாடி கூடவே 562 ரூபாய். நான் லாஸ்ட் டைம் வந்து கிச்சனுக்கு அந்த மல்லிகை ஜாமான்லாம் அடைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் டப்பா வாங்கிட்டு வந்தேன்ல, அப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க கிளாஸில் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. கிளாஸில் போய் பார்த்தா இவ்வளோ பெரிய ஜாடி தான் இருக்கே, அதுவே 200 ரூபா 300 ரூபா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு 10-15 வாங்கினா அதுவே 2000 3000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து பார்த்தோன்னா வருமே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே வாங்கலை, இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எதுவுமே வாங்கலை, அப்படியே வச்சுருக்கோம். ஸோ இது நிறைய பேர் இது கமெண்ட் பண்ணாங்களா, அதனால் இது வாங்கிட்டேன். சூப்பர். இதான் கை கரெக்டாக இருக்குது. 1/2 லிட்டரு 1 லிட்டர் வாங்கினா நல்லா பெருசாக இருக்குது. என்ன பட்டு வழுக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனால 1/2 லிட்டர் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணாடி எப்படி இருக்குது சொல்லுங்கள்? சூப்பராக இருக்குங்க. நான் எனக்கு வந்து இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது தான் வாங்குறதுக்கு போய் பார்த்தேன். மால்லையுமே கேட்டேன், அங்கேயுமே கேட்டேன், 2 இடத்துலையுமே இல்லை. ஆமாம், அது ஆன்லைனில் போட்டு ஆர்டர் பண்ணோம். ஏன்னா நம்ம சிக்கன் தந்தூரிலாம் பண்ணுறோம்ல, அப்போ வந்து ஆயில் ஸ்பூனால் எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்குது. ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஏர் ஃப்ரையர்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தோசை சுடும் போதும் அதேமாதிரி எண்ணெய் எடுத்து நிறைய ஊற்றுற மாதிரி இருக்குது. ஸ்ப்ரே பண்ணால் ஆயில் எல்லாத்தையும் ஸ்ப்ளட் ஆகும், அதே மாதிரி எண்ணெயும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்ப்ரே வாங்கணும், ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது. அப்புறம் ஹோம் டெக்கர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஐட்டம் ஒன்று வாங்கி வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேபியோட செலெக்ஷன் தான். நான் பேபியோட செலெக்ஷன் ஆமாம், நான் ஒரு 2 பொம்மை எடுத்து காட்டினேன், அது வேணாம்னு சொல்லிட்டாரு பேபி. இது வந்து பார்த்தோன்னா சரி எல்லோரும் வேறு பேபி செலெக்ஷன் தான் வந்து சூப்பராக இருக்கும் சொல்லுவீங்களா, அதனால் சரி அவரோட செலெக்ஷனே இருந்தால் போட்டுன்னு விட்டுட்டேன். நான் வந்து அந்த கழுத்து நிறைய கோல்டன் கலர் ரிங்கு போட்டது இந்த பாருங்க, பட்டாம்பூச்சி வச்சுருந்தேன், அது நல்லா இருந்தது, அதுதான் கேட்டேன் நான். நீட்டாக கழுத்து இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சங்கீதா பார்த்தது, அது நல்லா இருந்தது. இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொம்மை வா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேபி வாங்கினாரு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
நல்லா பிளாக் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அந்த இது கொடுத்துட்டு அது கோல்டன் கலரில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணதுனால பார்க்க நல்லா அழகாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வைக்கிறது தானே பேபி? ஆமாம். இந்த இடம் வந்து அழகுக்குன்னு ரெடி பண்ணது. ஆனால் என்னென்னலாம் வச்சுருக்கோன்னு மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள், பானை, ஜஷிதா பானை, பாலு, என்னென்னதான் இருக்குது. எப்படியோ டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டிஷன் நாங்கள் ரெடி பண்ணோம். கடைசியில் வந்து இருக்கிற வேஸ்ட் பொருள், குப்பை எல்லாத்தையும் எடுத்து இங்கே போட்டு வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு இதுலேயும் இங்கே பாரு, இது ஜஷிதா. இங்கே பாரு என்னென்னலாம் கிடக்குது பாரு. இந்த சைடு வந்து பாரு, அது இது நான் தண்ணி டெய்லி வாசலில் பிடிச்சி தண்ணி வச்சா ஜஷிதா என்ன பண்ணிடுறா, தண்ணி ஃபுல்லாக கையை விட்டு ஆட்டி தண்ணியை கீழே ஊற்றிடுறா ஃப்ரெண்ட்ஸ். அதனால இதை எடுத்து வந்து ஒளிய வச்சுட்டேங்க நான். ஒளிய வைக்கிற இடமா அது? வந்து ஃபுல்லாவே மருந்து, ஜஷிதாக்கு சளி மருந்து, என்னோட மருந்து, தேன், அது எல்லாமே எங்க மெடிசன்லாம் இந்த ஒரு டப்பால வச்சிருக்கேன். மெடிசன் பாக்ஸ் டப்பா அது. ஆனா என்ன ஒண்ணு, கவர்ல வச்சிருக்கோம். கவர் எடுத்துட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இது பின்னாடி சைடு தானே இருக்கு, தெரியாது அந்த அளவுக்கு. ஆனா மெடிசன் பாக்ஸ் இங்க மத்தெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துறேன். இங்க பாரு, வீடு போற எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி இதெல்லாம் மாப் வைக்கிற இடமா பேபி? அது வீடு துடைக்கிற மாப்பா, நீ தான் வைக்கணும். வெரி பேட். இப்போ இவரும் உங்க பொண்ணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டையே வீணாக்கி வைக்கிறதே. இங்கே பாருங்க, துணி, ஜட்டி, ஜஷிதா ஜட்டி, இங்கே பாரு 2 ஜட்டி கிடக்கு. சரி, இதை க்ளீன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெக்கரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு அழகாக தொடச்சாச்சு. இப்போ ஒரு பொருளாக வச்சிடலாம். ஓகே, இந்த கார்லாம் நல்லா அழகாக தான் இருக்குது. இதெல்லாம் டெக்கரேட்டிவ்க்கு அழகாக வச்சிடலாம். எங்கே வைக்கணுமா வை. ஆனால் ஜஷிதாக்கு எட்டுற மாதிரி மட்டும் இதெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா எடுத்து எல்லாத்தையும் ஹாலில் போட்டு அவள் விளையாட ஆரம்பிச்சிருவா பேபி. அப்போ வந்து ஜஷிதா எடுக்காத பொருள் எல்லாம் மேலே வச்சிரு. ஓகே, எடுக்கிற பொருள் எல்லாம் ஒன்றுமே வாங்கிட்டு வரல. நான் 4 நாள் பொருள் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அங்கங்கே ஒன்று வச்சிடலாமா? ப்ரைஸ் டேக்லாம் பிரிச்சுட்டு இது இங்கே வைக்கலாமா பேபி? அது எடுத்துரு. இது எடுத்துடலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணணும், இப்போ வாங்கிட்டு வந்து எல்லா பொருளும் இங்கே வைக்கக்கூடாது. ஏதாவது டூர்லாம் போகிறோம்ல, ஒவ்வொரு ஊரும் நம்ம போய் விசிட் பண்ணும்போது அந்த ஊர் ஞாபகார்த்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு வரணும். அழகாக இருக்க பொருளாக வாங்கிட்டு வந்து அதெல்லாம் வந்து ஷோகேஸ் பண்ணணும் பேபி. அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வீட்டில் அது மாதிரி தான் வச்சுருப்பாங்க, மெமரிஸ். ஸோ அதனால இப்போதைக்கு இருக்கிறது இதை வாங்கி வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம டூரு வெளில வந்து போகிறோம், அங்கெல்லாம் போனால் ஏதாவது அழகான பொருள் நம்ம கண்ணுக்கு எதெல்லாம் படுதோ அதெல்லாம் வாங்கி வந்து வச்சிடலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஃப்ரண்ட்டில் நல்லா ஃப்ரண்ட்டில் இழுத்து வைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 நாள் செடி வாங்கி வந்து இங்கே வைக்கணும் அங்கே வைக்கணும்னா எங்கேயுமே வந்து ஃபுல்ஃபில்லாக ஆகவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஒவ்வொரு இடமா ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வாசலுக்கு நேராக இப்போ உள்ளே வந்த உடனே ஒரு லுக் பார்ப்பாங்கல்ல, அது கண் பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான். அதனால் இந்த இடம் நல்லா அழகாக மாற்றிட்டேன். எப்படி இருக்கு? வா, சூப்பரா இருக்கு சைந்தா. இங்க வந்து இந்த கலர் செடி வந்து நல்லா அட்ராக்டிவா இருக்கு, ஒயிட் கலர். ஏன்னா வந்து பின்னாடி வுடன் கலர் இருக்குல்ல, இதுக்கு ஒயிட் கலர் நல்லா இருக்கு. இதுதான் நம்ம வாங்கின ஆர்ட் அந்த இதே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கு. சோ இங்க பாரு, நான் வாங்கின அவார்டு, சங்கீதா வாங்கின அவார்டு. அதனால அது இங்க வச்சாச்சு. இது வச்சிட்டேன். லைட் போடு, சுவிட்ச் போடு. லைட், இங்க லைட் இருக்கு. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கா. இன்னும் என்ன பண்ணணும்னா இந்த இடம் இன்னும் அழகாக்கிறதுக்கு ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த தண்ணி ஊத்துதுல, அது மாதிரி நம்ம ஆன்லைன்ல பாத்துறோம், ஃபவுண்டைன் வாட்டர் ஃபவுண்டைன் மாதிரி வைக்கணும். ஆமா, சோ அது வந்து இங்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சாம்பிராணி புகை போடுவாங்க, அந்த புகை அழகா கொட்டும் பத்தியா, அது மாதிரி இங்க வைக்கலாம். ஏன்னா பூஜை ரூம் பக்கத்துல இருக்குல்ல, சோ அது மாதிரி. அதெல்லாம் ஐடியா இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, அதையும் நல்லா கம்ப்ளீட் பண்ணணும். இல்லைன்னா இந்த வால்ல வந்து ஏதாவது மாட்டி வைக்கலாம். நம்ம யூடியூப் ப்ளே பட்டனை மாட்டிடலாமா? மாட்டலாமே, நல்லா தான் இருக்கும். 2 ப்ளே பட்டனை மாட்டி விட்டுறலாம். மேல ஒண்ணு கீழ ஒண்ணு. ஒரு கோல்டு ஒரு சில்வர் 2 மட்டும் மாட்டினா நல்லா இருக்கும். ஆமா, மாட்டிட்டா வேலை முடிஞ்சது. फ्रेंड्स, அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளோட கோல்டன் ப்ளே பட்டன் சில்வர் ப்ளே பட்டன் வந்து பாத்தீங்கன்னா போட்டாச்சு. சோ இப்போ ஃபுல் ஃபில்லா இருக்கு. இந்த இடமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு, டெக்கரேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஆமா, நல்லா இருக்குல, சூப்பரா ஆயிடுச்சு. இங்க சோ இருக்கிறது எல்லா பிளேஸை விட இந்த பிளேஸ் இப்போ நல்லா அழகா இருக்குப்பா. சங்கீதா வினோத் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். ஆமா, இது 1 லாக் சப்ஸ்கிரைபருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்குனது. ஓகே, அவ்வளவுதான். இந்த பிளேஸும் சூப்பரா இருக்கு, அதுவும் அழகா தான் இருக்கு. பொம்மைலாம் வச்சு நல்லா தான் இருக்கு பார்க்க. அதுதான் சொன்னேன், பொம்மை வச்சதுக்கு அப்புறம் நல்லா ஆயிடுச்சு. இன்னும் நிறைய வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த டெக்கரேட் பண்ணணும், இதுக்கு மேல வாங்கணும்னு சொல்லி வச்சுட்டு வந்தோம். அது விட்டாச்சு. இது இங்கேயுமே வைக்கணும். இங்க 2 செடி, இது மேல ஒரு 3 செடி வைக்கணும்னு பிளான் பண்ணிருக்கோம். இங்க வைக்கணும், அப்புறம் இந்த சைடுமே செடி வைக்கணும் பேபி. இந்த சைடு செடி வைக்கிறதானா திங்ஸ் வைக்கலாம். ஃபுல்லா திங்ஸ் வைக்கலாம். ஒரு செடி அங்கங்க ஒண்ணு
வச்சுட்டுனா அது அழகாக இருக்கும் பார்க்க இன்னுமே. அதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன் சொல்லிட்டு காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.